ஆகும். நம்ம கஸ்டமர் ரெண்டுலையுமே இந்த ஒயரை கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் லே பண்ணி ஐபிடிவிக்காக ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து அந்த கஸ்டமருக்கு ஐபிடிவி ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எண்ட்லேயுமே அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு லேண்ட் கேபிள் அடித்து கொடுத்துருக்குறோம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் கேபிள் எப்படி நம்மளே ரெடி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல்லாம் வேணும், என்ன டைப்பான ஒயர்லாம் இதில் இருக்குது, என்ன டைப் நம்ம சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயினாக இப்போ நம்ம லேண்ட் கேபிள் எதுக்காண்டி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபைல நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் இப்போ நம்ம 100 Mbps பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒய்ஃபைல அந்த 100 Mbps மேக்ஸிமம் டிவைஸ் வந்து நமக்கு ரிசீவ் பண்ணாது. அதே லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணும்போது 100 Mbps பிளான் போட்டிருக்கும் போது அப்படியே அந்த 100 Mbps பிளானு நமக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கு தான் நம்ம மெயினாக இந்த லேண்ட் கேபிள் சூஸ் பண்ணுறது. இப்போ எதுக்காக நம்ம லேண்ட் கேபிள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசிசிஎல் ஐபிடிவி வந்து இப்போ லான்ச் ஆகிருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளான் வந்து நிறைய கஸ்டமர் போட்டிருக்காங்க. அதாவது 20 Mbps பிளானு. இந்த 20 Mbps பிளானில் நம்ம ஒய்ஃபைல அவங்க டிவியில் கனெக்ட் பண்ணும்போது சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு அஃபிஷியலாக டிசிஎல் சைட்லேருந்து சொன்னது என்ன அப்படின்னா, 50 Mbps மேலே இருக்க கஸ்டமருக்கு தான் ஐபிடிவி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம நிறைய கஸ்டமர் வந்து பேசிக் பிளானில் தான் இருக்குதாங்க. அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஐபிடிவி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க டிவியில் டைரெக்டாக இந்த மாதிரி லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. இதனால தான் நம்ம மெயினாக இந்த லேண்ட் கேபிள் ரெடி பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய ரீசனு. இப்போ வாங்க இந்த ஒயர் வந்து என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது Cat 6 கேபிள். இதுதான் மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய கேபிள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 ரூபா கிட்ட வருது 100 மீட்ரு. நான் இதோட ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் தேவைன்னா போய் அதுலேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இன்டோருக்குள்ளே போடக்கூடிய Cat 6 கேபிள். இதுலேயே அவுட்டோர்லேயும் போடக்கூடியதுக்கு தனி கேபிள் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து இதோட இன்க்ரீஸ் ஆகும். வேற என்னென்ன டூல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ RJ45 ஜாக்கை 2 பக்கமும் கிரிம்ப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கலர் கோட் படி கிரிம்ப் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைஸு. இதையுமே நம்ம அமேசானில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் மெயினாக இதுதான் நம்ம கிரிம்ப் பண்ணக்கூடிய டூலு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கிரிம்பிங் டூலு. இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 840 ரூபா கிட்ட வந்தது. இதில் 2 டைப்பாக இருக்குது கிரிம்பிங் டூலில். அது என்ன அப்படிங்கிறத நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கூடவே நமக்கு 10 RJ45 ஜாக் வந்து வந்துடும். நம்ம ஆல்ரெடி ஐபிடிவி போட்ட கஸ்டமருக்கு அடிச்சனால பேலன்ஸ் இருக்க 2 டைப்பு RJ45 ஜாக் இருக்குது. இந்த RJ45 ஜாக்லேயுமே 2 டைப் இருக்குது. அதையுமே நான் வீடியோவில் கிரிம் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா 50 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது 50-50 இருக்கும். அதாவது இந்த ரப்பரும் ப்ளஸ் இந்த RJ45 ஜாக்கு. இது போக நமக்கு ஒரு கட்ரு, இது எல்லாமே இருந்தாலே நம்மளே வீட்டில் RJ45 பின்னு ட்ரிம் பண்ணி கஸ்டமர் ரெண்டில் லேண்ட் கேபிள் ஈஸியாக போடலாம். இதில் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்கும்போது 5 மீட்ரு 10 மீட்ரு அப்படின்னு இருக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். 300 ரூபா 400 ரூபா கிட்ட இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்படி செட்டாக ஒரு 100 மீட்ரு ஒயர் வாங்கி நீங்களே இந்த டூலெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயரை லே பண்ணிவிட்டு க்ரிம் பண்ணி அந்த கஸ்டமர் ரெண்டுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி இந்த கிரிம்ப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய லேண்ட் கேபிளில் கிரிம்ப் பண்ணக்கூடிய கிரிம்பிங் டூலு. நம்ம ஆல்ரெடி இதில் 2 டைப்பாக கிரிம்பிங் டூல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒயரை செலீவ் பண்ணக்கூடிய டூலு. இதில் 2 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வச்சுருக்கிறது பாஸ் த்ரூ கிரிம்பரு. இதிலே நார்மல் கிரிம்பரும் இருக்குது. பாஸ் த்ரூ கிரிம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இதில் வந்து இந்த பிளேடு இருக்கும். இது பார்த்தீங்கனாலே தெரியும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிலிவு எடுக்கிற டூலை வச்சு இது நம்ம சாம்பிளுக்கு இப்போ ஒரு 2 மீட்ரு லேண்ட் கேபிளில் கட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதில் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு
ஒரு ரொட்டேட் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் மட்டும் கட் ஆயிரும். இதுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 4 பேரா 2 கேபிள் இருக்கும். டோட்டலாக 8 ஒயர் இருக்கும். இதை வந்து நம்ம கலர் கிரேட் படி அசம்பிள் பண்ணி கரெக்டாக இந்த RJ45 ஜாக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும். இந்த RJ45 ஜாக்லேயுமே 2 டைப் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேப் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாஸ் த்ரூ கனெக்டர். இதிலே நார்மல் கனெக்டர் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் RJ45 ஜாக் அடிக்கிற பழகுறீங்க அப்படின்னா இந்த கனெக்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம இப்படி கேபிள் உள்ளே கொடுக்கும்போது இந்த எண்டில் நம்ம கேபிளை கொடுக்கும்போது அனதர் எண்டில் வந்து அந்த கேபிள் வெளியே வரும். இது மூலமாக நம்ம அந்த கிரிம்பிங் டூலை வச்சு கட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க பிளேடு எக்ஸஸாக இருக்க கேபிளை கட் பண்ணும். இதுதான் நம்ம பாஸ் த்ரூ கிரிம்பருக்கும் பாஸ் த்ரூ RJ45 ஜாக்குக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம எப்படி இதை கிரிம்ப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த கலர் கோடு படி அசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பேஜில் சைடில் போடுற இந்த இமேஜை ஒயிட் ஆரஞ்சு அதுக்கப்புறம் ஒயிட் க்ரீனு ப்ளூ, இதுக்கப்புறம் ஒயிட் ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் ஒயிட் ப்ரௌனு, அதுக்கப்புறம் ப்ரௌனு. இந்த ஆர்டர் படி நம்ம இந்த கேபிளை அசைன்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த RJ45 கேபிளில் உள்ள இன்புட் பண்ணணும். இது வந்து நம்ம 568B டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம மேஜராக நெட்வொர்க்கிங்க்கும் ஈத்தர்நெட் கேபிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்கு. இப்படி நீங்கள் அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரிம்பிங் டூலில் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் படி இதில் வச்சு நம்ம இப்போ கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நமக்கு நீட்டாக கிரிம்ப் ஆயிரும். இதுக்கப்புறம் இதே நீங்கள் நார்மல் கேபிளை இந்த RJ45 ஜாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே எவ்வளோ நமக்கு ஒயர் போகணுமோ அதுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணணும். பட் நம்ம பாஸ் த்ரூ கனெக்டர் வச்சுருக்கனால அந்த ப்ராப்ளம் நமக்கு இல்லை. இப்போ நம்ம வச்சுருக்க ஆர்டர் வைஸு RJ45 ஜாக்கில் இன்புட் பண்ணணும். இப்போ நீங்கள் பாஸ் த்ரூ கனெக்டரில் உள்ளே இன்புட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அவுட்டரில் இருக்க லேயரு RJ45 ஜாக்குள்ளே வரணுமோ அந்த அளவுக்கு இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க நம்ம கலர் கிரேடை கரெக்டாக தான் இந்த RJ45 ஜாக் பின்னில் இன்புட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும். இது சிம்பிளாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை செக் பண்ணிட்டீங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரிம்ப் பண்ணக்கூடிய இந்த இடத்துல இந்த RJ45 ஜாக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்டில் அந்த எக்ஸஸாக இருக்க கேபிள் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போது நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த கேபிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி வெளியே வந்துடும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எக்ஸஸாக இருக்க கேபிள் எல்லாமே நமக்கு கிரிம்ப் ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம இந்த ரப்பரை இழுத்து இந்த கிளிப்புக்கு நேரே இன்சர்ட் பண்ணி இப்படி போடணும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ஒரு பக்கம் RJ45 ஜாக்கை அடிச்சிட்டோம்.
இப்போ நம்ம இன்னொரு எண்ட்லையுமே RJ45 ஜாக் அடிச்சுட்டு இந்த கலர் கோட் எல்லாமே நம்ம கரெக்டாக கிரிம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பக்கமே அந்த லேண்ட் கேபிள கிரிம் பண்ணி அந்த ரப்பர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக இந்த கலர் கோடை கிரிம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத இதில் வச்சே செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு எண்டை இதில் இன்புட் பண்ணிக்கோங்க. இது வந்து RJ45 இதில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டை இதில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன் பட்டனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்று போல் இந்த லைட் வந்து எல்லா இதுலேயுமே அடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நமக்கு கரெக்டாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈக்குவலாக நமக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகணும். இப்படி நமக்கு 8 வரை பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக கலர் கோட் படி கிரிம்பிங் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லேண்ட் கேபிளை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையுமே இப்போ நம்ம உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம். ஆகும் நம்ம கஸ்டமர் ரெண்டுலையுமே இந்த ஒயரை கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் லே பண்ணி ஐபிடிவிக்காக ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து அந்த கஸ்டமருக்கு ஐபிடிவி ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். அதையுமே நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ அங்கே நம்ம லேப்டாப்பில் இந்த லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த கஸ்டமர் எண்டில் ரவுட்டர்லேருந்து RJ45 ஜாக்கெல்லாம் அடித்து நம்ம ஸ்டே போட்டு ஒரு 30 மீட்ரு லேண்ட் கேபிள் ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு அடித்து கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எண்ட்லேயுமே அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு லேண்ட் கேபிள் அடித்து கொடுத்துருக்குறோம். இன்னொரு நம்ம ரவுட்ரு இருக்க எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதனால் அங்கேயுமே நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது. இப்போ இவங்க போட்டிருக்க பிளான் வந்து பேசிக் பிளான் தான். இப்போ நமக்கு பேசிக் பிளானில் இவ்வளோ தூரம் நமக்கு ஒய்ஃபைல ஐபிடிவி ஓடாததுனால லேண்ட் கேபிள் அடித்து இந்த எண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே இன்டோரில் நம்ம லேண்ட் கேபிளை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் பாக்ஸு. நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் சேனலில், ஷார்ப் விஷனு. இதில் நம்ம இன்புட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஐபிடிவி எப்படி இந்த பாக்ஸில் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர்லேருந்து நம்ம கிரிம் பண்ண லேண்ட் கேபிளை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஈத்தர்நெட்டும் கனெக்ட் ஆகிடுது. இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளான் வந்து 20 Mbps. இப்போ நமக்கு ஈத்தர்நெட் மூலமாக இன்டர்நெட்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் நம்ம லேண்ட் கேபிள் ரெடி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதுக்கு மெயினாக நம்ம தேவைப்படுறது இந்த Cat 6 கேபிள், அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல், இது எல்லாமே இருந்ததுனாலே நீங்களே வீட்டில் உங்கள் கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா ஐபிடிவி எல்லாமே உங்களுக்கு பேசிக். இப்போ இந்த 20 Mbpsல ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக லேண்ட் கேபிளில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஓடும். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐபிடிவிலாம் பேசிக் பிளானில் ஓடாது. 40 Mbpsக்கு மேலே தான் ஐபிடிவி எல்லாமே ரன் ஆகும். அதுக்கு தான் நம்ம இந்த லேண்ட் கேபிளை ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ
இந்த வீடியோ மூலமாக நீங்கள் லேண்ட் கேபிள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.